டைரக்டர் லோகேஷ் கிட்ட ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ ஹீரோவாக தான் அறிமுகம் ஆக போறாரு. அதுவும் அவர் ஃப்ரெண்டோட டைரக்ஷன்லயே. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹீரோயின் கூட தொடர்புல இருக்கீங்களா? ஸோ அவங்க ஃபேமிலியா நீங்க கன்டின்யூ பண்ண போறீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த மனுஷன் கொஞ்சம் கூட முகம்லாம் எதுவுமே சுளிக்கல, எதுவுமே பேசல. "இல்ல சார், எனக்கு ஃபேமிலி ஆல்ரெடி இருக்கு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்த ஒரு பொண்ணு மட்டும், ஒரு ஹீரோயின் மட்டும் இல்ல சார், எனக்கு பல ஹீரோயின் கூட எனக்கு வந்து தொடர்புன்னு போடுறாங்க. ஸோ நான் எல்லார் கூடயும் போய் ஃபேமிலியெல்லாம் வச்சிருக்க முடியாது. ஏன்னா அவர் பர்சனலாவே சொல்லியிருக்காரு, "என் ஃபேமிலிய நான் அறிமுகப்படுத்த மாட்டேன். ஏன்னா என்னுடைய பர்சனல் வேற, ப்ரொஃபஷனல் வேற" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் யாரு? இந்த பின்னாடி பக்கம் பேசுற அந்த ஹீரோயின் யாருன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். வேற யாரு, நம்ம உலக நாயகனோட அம் கமலஹாசன் ஒரு பொண்ணுடைய ஸ்ருதிஹாசன். அவங்க கூட நீங்க வந்து அஃபேர் வச்சிருக்கீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியா நீங்க இந்த அப்படியே காலத்த ஓட்ட போறீங்களா? அப்படின்லாம் வந்து ஒரு ப்ரெஸ்ல இப்படிலாம் இவ்வளோ பேர் இடத்துல கேட்டிங்கன்னா, அந்த மனுஷன் என்ன சொல்லுவார்? நல்ல மனுஷனா இருக்க வச்சு, அதுவும் பேங்க்லலாம் வேலை செஞ்சு படிச்சவரா இருக்க வச்சு டீசென்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. வேற யாருனா இருந்தா அவள் தான் டெரர் ஆக்கிப்பாரு. கைதி, எல்சியூலாம் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாமே நடக்கும், எதுவுமே நிக்காது அப்படின்ற பதிலும் சொல்லியிருக்காரு. நன்றி.